மக்களே சிம்பிளாக ஒரு சாதம் செய்யலாம் வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கருக விடாதீங்க. இதை பொடி பண்ணின்னு வந்துடலாங்க. அப்படியே கொர கொரன்னு பண்ணலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மிளக. நெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் போட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடுங்க. தேவைப்பட்டால் முந்திரி போட்டுக்கோங்க. நான் வந்து பையனுக்கு தாங்க முந்திரி நல்லா பொன்னிறமாக வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கின்னு சாப்பாடு போட்டு நல்லா வதக்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு சளி இரும்பல் எல்லாம் வந்து நல்லாயிடுங்க. இந்த ஒரு சாதத்தில் வாரத்துக்கு 2 வாட்டி செஞ்சு கொடுங்க. உடம்பு நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை மிளகு பொடியை கொட்டி நல்லா கலரி கொடுங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் வைங்க. சாப்பாடு நல்லா சூடாருன்னா டேஸ்ட் இருக்கும். அந்த நெய் வாசனை கம கம கமன்னு வருங்க. இன்றைக்கி பையனுக்கு தாங்க நான் சாப்பாடு கட்டினேன். மிளகு சாதம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலைங்க, தொகையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.